இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ ஒரு 3-4 வருஷமாக தையல் பழகி கொண்டே இருக்கிறோம். இன்னமும் முழுமையாக எங்களால் தைக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணியிருந்தோம். ஸோ ஆனால் அப்படி என்னென்னு சொல்கிறோம், சரியான ஒரு மனசை உருவுற மாதிரிக்கு கேட்க உண்மைக்கும் பழகி விட்டா என்னென்ன மாதிரி தான் இருக்குது. ஸோ உண்மைக்கும் வந்து அக்கா சொல்கிற மாதிரிக்கு 3-4 வருஷம்லாம் தேவையில்லை. மேக்ஸிமம் ஒரு 2-1.5 மாதத்துக்கே தையலை வந்து முழுமையாக பழகி கொண்டு போகலாம். யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் செய்யக்கில் வந்து ஒரு பலனை எதிர்பார்த்து தானே செய்வாங்க. அந்த வகையில் நான் எப்படியும் ஒரு 2 மாதம் 2.5 மாதத்துக்குள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் பசந்த். மீண்டும் ஒரு காலையூடாக அவங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடைக்குள்ளான் நிற்கிறோம். ஸோ கடைக்குள்ளான வேலை திட்டத்தை தான் இன்றைய தினம் பார்க்க போகிறோம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, தம்பி உங்களுடைய தையல் எல்லாம் பார்க்க சரியான விருப்பமாக இருக்குது, எங்களுக்கும் பழகணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ ஒரு 3-4 வருஷமாக தையல் பழகி கொண்டே இருக்கிறோம். இன்னமும் முழுமையாக எங்களால் தைக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணியிருந்தோம். ஸோ என்னை வந்து ஒரு கேட்டிருந்தோம், தம்பி நீங்கள் தையல் தைக்கிறது மட்டும்தானா, இல்லாட்டி தையல் பழக்கியும் விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஏன்னு சொன்னால் இப்போ நான் 3-4 வருஷமாக எத்தனையோ பேர்கிட்ட போய் தையல் வேலை வந்து பழகிட்டேனாம். ஆனால் இன்னமும் வந்து தைக்கக்கூடிய மாதிரிக்கு இல்லையாம். ஸோ அதாவது வந்து தொடர்ச்சியாக தைக்கிறவங்க இல்லை. ஸோ அவங்களுடைய உடுப்பை வந்து அவங்களுடைய வீட்டில் வச்சு தைக்கிறதுக்காக பழகினவங்க, அதாவது வந்து முழுமையான பழக்கம் பழகிற பிள்ளைக்கு. ஏன்னு சொன்னால் தையல் பழகுறேன்னு சொன்னால் இப்போ அக்கா சொல்கிற மாதிரிக்கு 3-4 வருஷமெல்லாம் தேவையில்லை. மேக்ஸிமம் ஒரு 2-1.5 மாதத்துக்கே தையலை வந்து முழுமையாக பழகி கொண்டு போகலாம். அப்படி இருக்க அக்கா 3-4 வருஷமாக தைக்கிறதுக்கு சரியான ஆர்வமாக இருந்து பழகி கொண்டு இருக்கிறோம். ஆனால் தைக்க முடியாமல் இருக்குதான். அப்போ என்னையும் கேட்டிருந்தா நீங்கள் பழக்கி விடுங்களா, பழக்கி விடுவீங்களா அப்படின்னு சொல்லி. உண்மைக்கு வந்து பழக்கி விடுறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ நான் கடை வந்து கிட்டத்தட்ட இப்போ 4 மாதம் ஆகுது. அப்போ 4 மாதத்துக்குள்ளே வந்து எத்தனையோ பேர் வந்து கடையில் வந்து கேட்டுட்டாங்க, ஸோ தையல் பழக்கி விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ உண்மைக்கு வந்து கடையில் வந்து 2 மிஷின் தான் இருக்குது. அப்போ 2 மிஷின் இருக்கேக்க அவங்களுக்குன்னு சொல்லி தைக்கிறதுக்கு ஒரு மிஷின் கொடுக்க இயலாது. அது வந்து கொடுத்தா என்னுடைய வேலையும் பாதிக்கும். அந்த வகையில் நான் சொல்லியிருந்தேன், தையல் வேலை பழக்கிற கொஞ்சம் கஷ்டமேன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். வேலை வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக வந்தோன்றிருக்கிறபடியாக தொடர்ச்சியாக நாங்கள் வேலையோடய மினக்கட்டிருக்கோம். அப்போ பழக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வாரது குறைவு. ஆனால் அப்படி என்னென்னு சொல்கிறோம், சரியான ஒரு மனசை உருவுற மாதிரிக்கு கேட்க உண்மைக்கும் பழகி விட்டா என்னென்ன மாதிரி தான் இருக்குது. ஸோ உண்மைக்கும் வந்து அக்கா நீங்கள் எவ்ரிடே எங்களுடைய வீடியோ பார்க்கணுன்னு சொன்னீங்க, சந்தோஷம் அக்கா. உங்களுக்கு பழகணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் இருந்தால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பழக வந்தீங்கன்னு சொன்னால் சரியக்கா. அதாவது வந்து எங்களுடைய கடையில் வந்து உங்களுக்குன்னு சொல்லி தரதுக்கு மிஷினுண்டு இல்லை. ஸோ நீங்கள் பழக வாரீங்க, கட்டாயம் ஒரு தையல் மிஷின் வந்து நீங்கள் பழகும் வரைக்கும் கடையில் வச்சு தைக்கிறதுக்காக நீங்களே வேண்டிட்டு வரணும். ஸோ உண்மைக்குமே வந்து உங்களுக்கு நாங்கள் மினக்கட்டு அப்படி இப்படியெல்லாம் பழக்கி விடுறதால ஸோ எங்களுக்குமே வந்து எங்களுடைய உழைப்புமே வந்து அதுக்குள்ளே வந்து நிறைய அடங்கியிருக்கும். அப்போ அதற்கான ஒரு சவுந்த என்னென்னு சொல்லுவாங்க, இப்போ யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் செய்யக்கில் வந்து ஒரு பலனை எதிர்பார்த்து தானே செய்வாங்க. அந்த வகையில் நான் எப்படியும் ஒரு 2 மாதம் 2.5 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து முழுமையாக தையலை பழக்கி விட்டுருவேன். ஸோ பழக்கணுமென்று சொன்னால் ஸோ நாங்களும் வந்து இவ்வளோ ஒரு அமௌண்ட்டோடு நானும் வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நாங்களும் வந்து வேலை பழகிக்க சும்மா பழகையில் தானே எவ்வளோ வேலை எவ்வளோ பேச்சுகள் எவ்வளோ அடியில் வேண்டி வேலை பழகினாங்கள். அப்போ அந்த அக்கா தான் சொல்லியிருந்தா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு கிளாஸ் மாதிரியே செய்து கொடுக்கலாம். அதாவது வந்து வேலை பழகணும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி சொல்லி கொடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுக்கான என்ன சொல்கிற சம்பளமோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உண்மைக்கும் வந்து அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். ஸோ நானும் வந்து கடையில் வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய பேருக்கு வந்து தையலை வந்து சொல்லி கொடுக்குறதுல பிரயோசனம் இருக்கின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு மட்டும் இல்லை, அதே மாதிரி பழக வாரவங்களுக்கும் உண்மைக்கும் வந்து சரியான ஒரு பிரயோசனமாக இருக்கும். எத்தனையோ இடங்களில் வந்து எவ்வளோ காலமாக பழகியும் தைக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ அன்றைக்கு நான் சொல்லியிருப்பேன், கனடா அக்கா வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து எத்தனையோ கடைகளெல்லாம் இறங்கி தைச்சு அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கடைக்கு வந்தவங்க. அவங்களுமே வந்து பார்த்துன்னு சொன்னால் இப்போ நிறைய வருஷமாக வந்து சாரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு சரியான கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் சில பேர் இருக்கிறாங்க. அந்த எங்கள்கிட்ட வந்து பழகணுமெண்டு வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் வந்து உங்களுடைய சாரி ப்ளவுஸை நீங்களே வெட்டி தைக்கிறதுக்கான டேலண்ட்டாக உங்கள்கிட்ட நாங்கள் வந்து உண்டு பண்ணி விடுவோம்ன்றதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஆனால் அதற்கான சன்மானத்தை நீங்கள்
கட்டாயம் நான் சொல்லுவேன். ஸோ ஏதாவது வந்து 1 மாதத்துக்கு எவ்வளவு, 2 மாதத்துக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை வந்து நான் சொல்லுவேன். அதுக்கு ஓமெண்ட்டு சொன்னால் கட்டாயம் நீங்கள் வந்து பழகிறதுக்கு யாருண்டாலும் வரலாம். மற்றது வந்து கட்டாயம் நீங்கள் பழக வரும்போது தையல் மிஷின் ஒன்று கொண்டு தான் வரணும். அதுக்காக நீங்கள் நினைக்கலாம், என்னடா சூக்கேஸா இல்லாட்டி நெருப்புப்பட்டியா இல்லாட்டி பேக்கில் கொள்ளிட்டு வரதா விரைக கொண்டு வரதுக்கு அப்படின்ட்டு இல்லை. என்னுடைய சுச்சுவேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். 2 மிஷின் தான் இருக்குது. அப்போ 2 மிஷின் தான் உண்மைக்கு வந்து நாங்களும் தையலை செய்து கொண்டு வரோம். எனக்கே வந்து மிஷின் காணாது, இன்னொரு மிஷின் எடுக்கணும் சொன்னால் 3 பேர் தைச்சா தான் ஓகேயாக இருக்கும். அப்போ அவங்க 2 பேரும் ஓர்டர் எடுப்பாக தைச்சா கூட நான் வந்து அந்த ஓல்டு செம்பிலையை தைக்கிறதுக்காக ஒரு தையல் மிஷின் எடுக்கணும்ன்ற ஒரு பிளான்லாம் இருக்கிறேன். அதால் எனக்கே மிஷின் இல்லாமல் இருக்குது. நீங்கள் ஒரு மிஷினோட வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஓகே. அப்போ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து சார் ப்ளவுஸ் தைக்கிறது வந்து உண்மைக்கு வந்து நீங்கள் எத்தனையோ வீடியோ போட்டியல், கட் பண்ணி வீடியோ போட்டுட்டியல், ஆனால் தைச்சு எந்த ஒரு வீடியோவுமே போடையில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ நீங்களும் வந்தோன்னா எங்களுக்கு தையலை வந்து வீடியோவாக போடையக்குள்ள ஒரு அடிப்படை முறையில் போட்டிங்கன்னு சொன்னால் நாங்களும் பழகிறதுக்கு சுகமாக இருக்குமென்று சொன்னாங்க. அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் வீடியோவில் வந்து சார் ப்ளவுஸ் சம்பந்தமான வீடியோவெல்லாம் பதிவு செய்ய போகிறோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து படிப்படியாக என்ன மாதிரி படிப்படியாக என்னென்று சார் ப்ளவுஸ் தைக்க பழகிறது, எப்படி தைக்கலாம், ஈஸியான மெதட்டாக இருக்குமா அப்படின்ட்டுலாம் நீங்கள் யோசிப்பீங்க. கட்டாயம் வந்து நல்ல ஒரு ஈஸியான மெதட்டில் வந்து சார் ப்ளவுஸ் தைக்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிப்படையிலேருந்தே சொல்லித்தரேன். ஏன்னு சொன்னால் இப்போ விட்டு விட்டு கண்டதையும் அதுக்குள்ளே கொண்டே தைச்சா அது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது குழப்பமாக இருக்கக்கூடும். அந்த வகையில் வந்து பார்த்துச்சுன்னா இன்றைக்கி வந்து முதலாக சாரி ப்ளவுஸுக்கு வந்து கை ஒன்று என்னென்று தைக்கிறேன்றதை சொல்லித்தரப்போம். அது வந்து மாடல் கை. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னுடைய பொம்மைக்கு வந்து கொடுக்குறதுக்காக சாரி ப்ளவுஸ் தைக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் வந்து பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு கேட்டிருந்ததுக்காக முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சாரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முதல் கட்டமாக நாங்கள் தைக்கிற தையல் வந்து கையை வந்து அடிப்போம். ஸோ அந்த கையை வந்து எப்படி அடிக்கின்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போம். ஓகே, இப்போ வாங்க நாங்கள் எங்களுடைய தையலுக்குள்ளே போகலாம். இப்போ முதலாவட்டமாக வந்து பார்த்துச்சுன்னா கை வந்து வெட்டியாச்சு. ஸோ கை தான் உங்களுக்கு அடித்து காட்டணும்னு சொன்னால் பாருங்கள், இதில் வந்து 2 கை வந்து வெட்டி கிடக்கு. ஸோ இது வந்து லைனிங். அதே மாதிரிக்கு இது வந்து ப்ளவுஸ் துணி. ஸோ இதுலேயும் வந்து 2 வெட்டி கிடக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து என்ன வெள்ளையாக இருக்குன்ற மாதிரி யோசிக்க போறீர்கள், பேப்பர் ஸ்டிப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கைக்கு ஒட்டி அடிக்க போன். ஏன்னு சொன்னால் மாடல் கை என்றபடியாக இது வந்து ஒட்டி அடித்தா கொஞ்சம் அடிக்கிறதுக்கும் சுகமாக இருக்கும். அதே மாதிரி அடித்து முடிய பார்க்குறதுக்கும் நல்ல அழகாக இருக்கும். மற்றது வந்து தையல்கள் துணியல் பிய்யாமல் அப்படியே இருக்குன்றதுக்காக இதை வந்து நான் எண்ணத்தில் ஒட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைனிங்கில் ஒட்டின கையில் வந்து ஒட்டணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குபடத்துக்கெல்லாம் ஒரு மாடல் ஒன்று வரப்போகுது. அந்த வகையில் இந்த ஸ்டிப்பை வந்து மேல், அதாவது வந்து இந்த பகுதியில் ஒரு அமைப்பாக இருக்கும். கை வடிவிலான ஒரு அமைப்பில் மேலே புட்டியாகவும் 2 சைடும் ரக்கமாக இருக்கும். அப்போ புட்டியில் வச்சு இதை வந்து நாங்கள் ஒட்டணும். அதாவது வந்து மேவி நிற்கிறத வச்சு இப்படி இந்த பாட்டுக்கு இப்படியே வச்சு ஒட்டணும். ஒட்டி அடித்தா நல்ல நீட்டாக வரும். கட்டாயம் எந்த ஒரு வேலையிலையும் நேசிச்சு நீட்டாக செய்து கொள்ளணும். ஸோ தைக்கணுன்றதுக்காக ஒரு காலம் தைக்கக்கூடாது. சில கடைகளில் அப்படித்தான் நான் பார்த்துருக்கேன். சில கடையில் சில பேர் வேலை செய்யக்குள்ள கூட பார்த்துருக்கேன். ஸோ மனம் வந்து தைப்பாங்க, நாங்கள் தைப்போம், நல்ல வேறு தையலாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் தைச்ச உடுப்படுத்து பார்க்க தான் தெரியும் எல்லாம் விசிறு தள்ளி போயிருக்கு. ஸோ அப்படியெல்லாம் முந்தி வேலை பழகிக்க ஒரு கடையில் வேலை பழகிக்க நிறைய போட்டிகள் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு நிறைய போட்டி இருக்கும். இப்போ இந்த தையல் வேலை பழகிறதுன்னு சொல்லி யாரும் பெருசாக வாராங்களே இல்லை. பழைய நாட்கள்லாம் நின்று செய்து கொண்டிருக்கணும். கூடுதலாக கேர்ள்ஸ் தான் கேட்டு வரணும், பழைக்கு விடுறீங்களா என்ன ஆண்டு உண்டு.
ஒரு கை வந்து ஒட்டியாச்சு. இதே மாதிரி மற்ற கையையும் ஒட்டுவோம். ரைட், இப்போ வந்து 2 கையுமே வந்து ஒட்டியாச்சு. எண்ணிக்கொண்டே தைப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இந்த கைக்குள்ள வந்து சேர்க்கப்போம். அதாவது வந்து முடல் கை தான் அடிக்கப்படும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த துணியுமே தேவை. இப்போ இதுலேயும் வந்து நான் துணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். தைக்க என்ன வடிவிலான கை ஒன்று தைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, வாங்க இப்போ நாங்கள் தைக்கிறதுக்கு போகலாம். ஓகே, ஸோ ப்ளவுஸ் துணி 2யும் எடுத்து மடியில் வச்சுக்கொள்வோம். ஸோ இதையும் வந்து எடுத்து மடியில் வச்சுக்கொள்வோம். ஸோ இதான் வந்து லைனிங் துணியில் நாங்கள் ஒட்டின ஸ்டிப் இருக்குது. ஸோ இந்த ஸ்டிப்பை வந்து இந்த லைனிங் மட்டத்துக்கு ரவுண்டாக வெட்டுவோம். ரைட், வெட்டி போட்டு இந்த கையை வந்து இப்படி மடிக்கிறோம். மற்ற கையும் அதே மாதிரியே கொஞ்சம் கூட குறை இல்லாமல் மடியுங்க. முதல்ல மடிச்சுட்டு மேல், அதாவது வந்து மேவி நிற்கிறதுலேருந்து கீழே வந்து ஒரு 7 இன்ச் அளவில் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. பிறகு அதே இந்த சென்டர்லேருந்து 2.25 இன்ச் அளவில் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து இப்படியே ஒரு வளைவான கோடு இந்த பாருங்க இந்த அமைப்பில் கீறிக்கொள்ளுங்க. கீறிட்டு அந்த கோட்டுக்கு மேலால் கீறினதை அப்படியே வெட்டுவோம். ரைட், இப்படி வட்டி எடுத்தாச்சு. ஸோ இது தேவையில்லை, இதை போட்டுக்கொள்வோம். ஸோ இதான் எங்களுக்கு தேவை. இந்த வடிவில் இருக்கு. ஸோ 2 கையுமே வந்து இந்த வடிவில் இருக்கும். இந்த கையை வந்து இப்போ நாங்கள் அடித்து பிரட்டணும். ஸோ என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க, இதான் வந்து ப்ளவுஸ் துணி. ஸோ ப்ளவுஸ் துணி நல்ல பக்கம் வைக்கிறோம். ஸோ கூடாத பக்கத்தை கீழே விட்டு கொண்டு நல்ல பக்கத்தை மேலே வைக்கிறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கை வந்து ஒட்டின பக்கத்தை எங்களை பார்க்க வைக்கிறோம். அதாவது வந்து மேலே நிற்கிற மாதிரிக்கு ஒட்டின பக்கத்தை விடுறோம். ரைட், அப்படி விட்டுட்டு அப்படியே நாங்கள் ஸ்டிப் ரவுண்டாக வட்டி எடுத்தோம் தானே. இப்போ அந்த வட்டி எடுத்ததுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு கணக்கில் வந்து தையலை போடுறோம். சப்பாத்து கணக்கில் போட்டிங்கன்னாலும் ஓகே. இதுவும் வந்து ஒரு மாடல் கை. இது களத்தில் அடிங்க. இதுவும் வந்து ஒரு மாடல் கை தான். இந்தா இப்படி அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. அடிச்சுட்டு அந்த ப்ளவுஸ் துணியை வந்து இஸ்டி பின்ன மட்டத்துக்கு வட்டி எடுத்து விடுங்க. உள்ளால் இந்தா இப்படி வட்டி எடுத்து விடுங்க. எடுத்துட்டு அந்த நாங்கள் அடித்தேன் சப்பாத்து கணக்கில் அந்த தையலில் படாமல் உள்ளுக துணியில் வந்து சின்ன சின்ன கட் பீஸாக கட் பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து ஏன் கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணியை வந்து திரும்ப விடும், சுருக்க கொள்ளாது. அப்போ அடிக்க நீட்டாக இருக்குது. இந்த மாதிரிக்கு வெட்டி விடுங்க. ரைட், அப்படியே வெட்டி போட்டு இதை எடுத்து இந்த லைனிங் எப்படி வச்சு லைனிங்கில் நரம்பு தையல் போகணும். அதாவது வந்து நாங்கள் உள்ளுக்க வெட்டின துண்டு வந்து வலது கையை பார்க்க லைனிங்கில் தையலை போடணும்.
நல்லா ஒரு சுருக்கவும் இல்லாமல் அப்படி அடித்து போட்டு பாருங்க இந்த மாதிரிக்கு வரும். அப்படி நாங்கள் பிரட்டி இப்படி லைனிங் மட்டத்துக்கு வடிவம் எல்லாம் சுருக்கி எல்லாம் விட்டு சுருக்கு எல்லாத்தையும் எடுத்து விட்டு அப்படியே அவங்களுக்கு கஷ்டம்னு சொன்னால் ஒரு அயன் பாக்ஸில் கொண்டு வச்சு அயன் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் அப்படியே நிற்கும். இல்லாட்டி இப்படி பெரிய விரலால் சுரண்டி விட்டிங்கன்றாலும் அப்படியே நிற்கும். அயன் பண்ணி அடிக்கிறான்னு நல்ல முறை. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் லைனிங் மட்டத்துக்கு அப்படியே நரம்பு தையல் போகணும். நரம்பு தையல் போட்டு லைனிங் பண்ணுறதுக்கு துணி எல்லாத்தையும் மிச்சமாக நிற்கிறத வெட்டுவோம். ரைட், இந்த இப்படி இந்த அமைப்பில் கையை வெட்டி எடுத்துட்டோம் பாருங்க. ரைட், இதே மாதிரி மற்ற கையை மடித்து எடுப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கைக்கு முடல் வைக்கிறதுக்கான துணியை ரெண்டாக மடித்து நேராக வெட்டி கொள்கிறோம். ஸோ அதை கீழ் பக்கம் நேராக வெட்டி கொள்கிறோம். அப்படியே வெட்டி கொண்டு இந்த அமைப்பில் வரும். அப்போ இதை வச்சு இப்படியே இந்த கைக்கு சுருக்கு பிடிக்கிற மாதிரி அள்ளி பொருள் பிடிப்போம். ஸோ ஒரு அளவான கணக்கில் பொருள் ஆக பெருசாகவும் பிடிக்கக்கூடாது, வடிவு இருக்காது. சில கைகளுக்கு பெருசாகவும் பிடிக்கிறது தான். ரைட், இந்த அமைப்பில் மேலே புல் பிடிச்சாச்சு. அதே மாதிரி கீழையும் அந்த கணக்கில்
உருளை வந்து பிடிக்கணும். இந்தா இசைக்குழு மன்னன் போகிறார். இது வந்து அவுக்கக்கூடிய மாதிரிக்கு ஒரு டெம்பரியாக தையலை வந்து பிரிப்பிச்சு போட்டு ஒரு நடுவிலையாக வந்து தையலை போடலாம். மேல் எழுத்து கீழே இவளுக்கு அப்படியே தெரியும். அப்படி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லண்டன்லேருந்து ஒரு அக்கா அடித்த கோல் உண்டு. வார புதன்கிழமை வாராங்களாம். சாரல் ப்ளவுஸ் தைக்கணுமாம். முதல்ல எனக்கு ஒரு சாரல் ப்ளவுஸை தைச்சி தாங்க. அது பார்த்துட்டு ஓகேண்டா நிறைய சாரல் ப்ளவுஸ் தைக்கணுமாம். தைப்போம்னாங்க. கொண்டு வர சொல்லியாச்சு. இந்த பாருங்க, மேலே அஞ்சிருக்கு கீழே அஞ்சிருக்கு. இந்த மாதிரிக்கு சுருக்க பிடிச்சி எடுப்போம். ஸோ எடுத்து போட்டு இந்த பாருங்க. ஸோ இப்போ நான் இந்த தையல் போட்டிருக்கேன்ல, இந்த தையல் வந்து நாங்கள் அவுட்டு விடணும். இது வந்து டெம்பரரி தையல். ரைட், இப்படி இருக்கும். ஸோ அப்படியே எங்களோட கையை வந்து லைனிங்கை வந்து பார்க்குற மாதிரிக்கு அந்த சுருக்கு பிடிச்சதில் வைக்கிறோம். ரைட், மேலே இவ்வளோ துணி பெருசாக இருக்கணும். எப்பயுமே வந்து இந்த கை வந்து இப்படி மேலே வளைஞ்சு தானே வரும். நாங்கள் வளைய வந்து வட்டி எடுத்துட்டோம். ஸோ அதான் வந்து இது வச்சிருக்கிறது அறியாமல் இதை வந்து வச்சு இப்படி எவ்வளோத்தையும் வட்டி எடுக்க. சரி, ரைட். இப்படியே வந்து இதுக்கு நரம்பு தையல் போடுவோம். அதாவது வந்து கைக்கு மேலே நரம்பு தையல் போடுவோம். கை வந்து அகன்றும். அப்போ அதில் வந்து சரியான கவனம் எடுக்கணும். நான் மார்க் பண்ணி தந்தேன் தானே. எத்தனை அஞ்சு வெட்டினாங்க? 2 கால்ண்டா 4.5 வரும். இந்த 4.5 சரியானிக்கு. ரைட், இந்த பாருங்கோ. இப்படி வந்து தையலை போட்டாச்சு. இதை வந்து நாங்கள் இனி மேலே ஒரு தையலை போட்டுட்டு அந்த ரவுண்டு வளைவில் அப்படியே வட்டி எடுக்க. சரி, இந்த சுருக்கு பிடிக்கிறதெல்லாம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கூட குறைய வந்தாலும் படி இருக்காது. ரைட், இப்படி தையலை போட்டுட்டு அடுத்த இடமா என்ன செய்யணும்? எல்லாத்தையும் தையல் மட்டத்துக்கு பட்ட சரி நீரால் அப்படி எஞ்சால் உள்ளுக்கு நாங்கள் மிச்சம் இருக்கிறவர்களையும் பட்டி எடுக்க. சரி, இந்தா பின்னுக்கு வந்து இப்படி இருக்கும், முன்னுக்கு வந்து இப்படி இருக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்துன்னு சொன்னால் நாங்கள் அடித்த தையல் இருக்குது தானே. ஸோ அந்த தையலை வந்து மேலேயும் கீழையும் அப்படி சிலுக்க தண்டவாட்டில் கலண்டரும். ஸோ இந்த பாருங்கள், தையல் இல்லை, இப்படியான ஒரு கையில் இருக்கும். ஸோ இது வந்து போடைக்குள்ள இப்படி பொம்மும். ஸோ இதுக்குள்ள வந்து பொறுமிக்கொண்டு நிற்கும். ரைட், இதுக்கு வந்து இன்னமும் வேலை இருக்குது. ஸோ அப்படியே வந்து நாங்கள் அடுத்த கையை அடித்து போட்டு இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன வேலை இருக்குன்றதை காட்டுறேன்னு. ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டுனா 2 கையுமே வந்து இந்த மாதிரிக்கு அடித்தாச்சு. ஸோ இனி வந்து அடுத்த கட்ட மாடலை போட வேண்டியதான். ஸோ ஒரு கையை வந்து
ஒரு கையை தான் முதல்ல நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அடுத்த கையை நீங்கள் அதே மாதிரி பார்த்து பார்த்து போடுறீங்களான்னு. ஓகே, இதில் வந்து பார்த்துட்டா 2 துணி வந்து ஒரு 2 இன்ச் அளவில் வெட்டி எடுத்துருக்கேன். ஸோ 2 கைக்கும் அதே மாதிரி இன்னும் 2 துணி வந்து 1.5 இன்ச் அளவில் 2 துணி வந்து வெட்டி எடுத்துருக்கேன். ஸோ 2 கைக்கு இதில் வந்து பார்த்துட்டுச்சுன்னா ஒரு துணியை முதல்ல எடுத்துக்கொள்வோம். மற்றது வந்து இதில் ஒரு துணியை எடுத்துக்கொள்வோம். ஸோ அப்படியே வச்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நல்ல பக்கம் பார்க்க சப்பாத்து கணக்கில் அடி ஓடுவோம். ஸோ சப்பாத்து கணக்குன்றது இந்த மிஷினில் இருக்கிற இந்த சப்பாத்தின் அளவு தான். முடிஞ்சிட்டோம். ரெண்டையும் வந்து அப்படியே அடிச்சுட்டு ரைட், ரெண்டையும் வந்து இப்படி அடித்து எடுத்துட்டு ஸோ இந்த துணியை மட்டும் எடுத்து இப்படி வைத்து இப்படி ஒரு சின்ன ஒரு பைப்பிங் தெரியுற மாதிரிக்கு ஒரு நரம்பு தையல் வெள்ளை துணியில் அடிங்க. நீங்கள் அயன் பண்ணி தைச்சிங்கன்னு சொன்னால் நல்லா நீட்டாக வரும். இந்த மாதிரிக்கு மற்ற துணியையும் வந்து அதே மாதிரியே அடிச்சிடுங்க. ரைட், ரெண்டையும் வந்து இப்படி அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே அடித்த பிறகு ஒரு கையை மட்டும் எடுத்து இந்த பக்கம் லைனிங் பக்கம் வைங்க. இந்த பக்கம் லைனிங் பக்கம் வைக்கணுமா? கூட வந்தால் வெட்டிட்டு ஸோ இந்த பாருங்கள், மறுபடியும் பாருங்கள், இது லைனிங் பக்கம் கூடாத பக்கம் வச்சு ஒரு சப்பாத்து கணக்கில் அடி போடுங்க. கூட இருந்தால் வெட்டி விடுங்க துணியை. இந்த மாதிரி போட்டுட்டியல். ஸோ அப்படியே வந்து பார்த்துன்னு சொன்னால் அதை பிரட்டி நல்ல பக்கம் பெற மாதிரிக்கு இந்த மாதிரிக்கு ஒரு தையல் போடுங்க.
இந்த மாதிரிக்கு மற்ற கையையும் அடிச்சிடுங்க. ஸோ கை வந்து இப்படி தான் முடல் வரும். ஸோ அப்படியே வந்து பார்த்துன்னு இதில் வந்து சின்னதாக ஒரு பட்டன் ஒன்று கட்டி விட்டிங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் இந்த கை. ஸோ மற்ற கையையும் அடித்து போட்டு இதில் வந்து ஒரு பட்டன் கட்டி காட்டுன்னு பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. ரைட், 2 கையுமே வந்து இந்த மாதிரிக்கு அடிச்செடுத்தாச்சு. ஸோ கையோட அலுவல் வந்து முடிஞ்சுது. இனி வந்து ஒரு பட்டன் ஒன்று கட்டி விட சரி. ஸோ அந்த பட்டனையும் வந்து கட்டி போட்டு கையை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட சரி. ஓகே, வாங்க நாங்கள் பட்டனை போய் கட்டலாம். கை வந்து தைத்து முடிந்து விட்டது. ஸோ இந்த பாருங்கள், 2 கையுமே வந்து தைத்து முடிந்து விட்டது. ஸோ பட்டனும் கட்டினா அப்புறம் இந்த கையின் வடிவே ஒரு தனி வடிவு. ஸோ பாருங்கள், பெரிய அளவில் மினக்கடவும் இல்லை, சின்ன வேலை தான். ஸோ இப்படியான மாடல்கள் வந்தால் தான் நாங்களும் தைச்சி கொடுக்கலாம். ஸோ இது தைக்க தெரியாமல் நாங்கள் இருக்கையில் ஸோ இப்படியான மாடல்கள் வந்தால் தான் நாங்கள் தைச்சி கொடுக்கலாம். ஒழிய எங்கட இஷ்டத்துக்கு யாருக்குமே வந்து மாடல் போட்டு தைச்சி கொடுக்கல. அதேன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் பிடிக்க வேண்டியல தானே. ஒருத்தவங்களுடைய டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த வகையில் இது வந்து என்னுடைய அக்காவுக்கு வந்து அடித்து கொடுத்தனான், சின்ன அக்காவுக்கு. அதே மாதிரிக்கு எனக்கு படிப்பிச்ச டீச்சர் அவளுக்கு அடித்து கொடுத்தனான். அப்போ உண்மைக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் அடித்து காட்டியிருக்கேன். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் வந்து கையை வந்து அடித்து கொள்ளுங்கள். சரியான சுலபமான வழி. சரி, ஓகே. அப்போ நான் வந்து வீடியோவை முடித்து கொள்ள நிஜமாக டியூஷனுக்கு விட்டு ஏற்ற போகணும். ஸோ உங்களுக்கும் இப்படியான உடுப்புகள் தைக்கணும்னு சொன்னால் நீங்கள் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம். ஸோ இந்த நேரம் கால் பண்ணலாம். அதே மாதிரிக்கு லண்டனில் இருந்த ஒரு அக்கா வந்து வார வெள்ளிக்கிழமை வருவாங்க உடுப்பு தைக்க. ஸோ அவங்களுக்கும் நல்ல வடிவாக தைச்சி கொடுக்கணும். ஓகே, அப்போ நான் இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.